வணக்கம் மக்களே, இவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் ரத்து அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைப்பு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் ரத்தாக போகுது, ஏன் ரத்தாக போகுது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே வீட்டில் வசித்து பல மின் இணைப்புகள் பெற்றவர்கள் குறித்து கள ஆய்வு நடத்தப்படுவதாக மின்வாரியம் அமைப்பானது தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மின்வாரியம் சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரத்தையும் வழங்கி வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் பல குடியிருப்புகளில் ஒன்றிற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கும் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படுகிறது. இதனால் மின்சார இழப்பீடு ஏற்படுகிறது. இதனை கண்டறியும் வகையில் தற்போது கள ஆய்வு நடத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு குறித்து வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. தற்பொழுது இது குறித்து விளக்கும் வகையில் தலைமை பொறுப்பாளர் கூறுகையில், வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இது குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அவரவர் வாடகை ஒப்பந்தம் மேற்கொண்டு ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை கொடுத்து இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரே வீட்டில் மேல் முன் பின் மாடி கேட்டுக்கொண்டு ஒன்றிற்கும் மேற்பட்ட இணைப்புகளை பெற்றிருப்பர். மேலும் இவர்கள் யாருக்கும் வாடகைக்கும் வீடு கொடுத்திருக்க மாட்டார். அவ்வாறு இருப்பவர்கள் இணைப்புகள் தான் ஒன்றிணைக்கப்படும். இதுவே அலுவலகங்களுக்கும் பொருந்தும். அதனால் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு இதில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை என கூறியுள்ளார். மேற்கொண்டு இது குறித்து சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் உங்களது வீட்டில் வட்டார மின் நிலையத்தை அணுகுமாறு கூறியுள்ளார். ஸோ பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே யாருக்கும் வாடகைக்கு விடாமல் ஒரே வீட்டில் பல இணைப்புகள் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்காங்க. அவங்களோட இணைப்புகள் ஒன்றாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக கள ஆய்வு நடத்தி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை மின் இணைப்புகளை பெற்றிருக்காங்களோ அவங்களோட மின் இணைப்புகள்லாம் ஒன்றாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் எல்லாருக்குமே ரத்து கிடையாது. இது பல மின் இணைப்புகளை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் ஒன்றாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வட்டார மின் நிலையத்தை அணுகலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அறிவிப்புகளும், அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் தொடர்பான அறிவிப்புகள், அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.